10 நிமிடங்கள் தாமதமாக சென்றதால் விமான விபத்திலிருந்து பெண்மணி ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். குஜராத்தில் அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று ஒரு காட்சி. எத்தனை மணிக்கு? 12:10. அதாவது ஏற்கனவே இந்த விமானம் 1:38 புறப்பட்டது இருந்தது இல்லையா? ஆனால் 1:10 புறப்பட வேண்டியதாக இருந்தது. சற்றே தாமதமாக 1:38 டேக் ஆஃப் ஆனது. 1:10 கிளம்புற விமானத்துக்கு 12:10 போர்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1 மணி நேரம் முன்னாடி போர்டிங் க்ளோஸ் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. அதே போல் ஸ்ட்ரிக்டாக சர்வதேச விமானம் அப்படிங்கிறதுனால போர்டிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிறகு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12:20 ஒரு பேசஞ்சர் வராங்க. ஏற்கனவே அவங்க ஒரு பேசஞ்சர் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக மிஸ் ஆன பேசஞ்சர் வராங்க. அவங்கள தான் நீங்கள் இப்போ திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவங்க பேர் பூமி சௌஹான். அவங்களுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கார், அதாவது லண்டனில் இருக்கிறார். அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்காங்க. 2 ஆண்டுகள் கழித்து அவங்க இந்தியா வராங்க. சுற்றுலாக்காக தான் வராங்க. அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு போகலாம், நம்ம ஊராச்சு அப்படின்னு சொல்லி அவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க. குஜராத் மாநிலத்தில் பரூச் என்ற பகுதியை சேர்ந்தவங்க. அவங்க வராங்க குஜராத்தில். அப்படி அவங்க பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி திரும்ப ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க மறுபடியும் கிளம்புறாங்க. டிக்கெட் எல்லாம் போட்டாங்க. நேற்று வீட்டிலேருந்து கிளம்புறாங்க, ஃபேமிலியோட கிளம்புறாங்க. அப்பெல்லாம் கூட வந்திருக்காரு. வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அவங்க ஏர்போர்ட்டு ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அகமதாபாத் டிராஃபிக்கில் நான் மாட்டிக்கிட்டேன், நான் என்ன செய்ய முடியும், எங்களை உள்ளே அனுப்புங்க சார், 10 நிமிஷம் தான், ஃப்ளைட்டு கிளம்பல, நாங்கள் போர்ட் பண்ணிடுறோம், எங்களையே நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 12:20 பேசுகிறாங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க, விமான நிலைய அதிகாரிகள் 10 நிமிஷம் லேட்டுன்னா லேட்டு தான், உங்களை இப்போ நாங்கள் உள்ளே அனுப்பணும் அப்படின்னா, செக்இன்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு, போர்டிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, இப்போ நாங்கள் உங்களை உள்ளே அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் உங்களால் ஒரு 10 நிமிஷம் விமானம் லேட் ஆகும். ஏற்கனவே விமானம் லேட்டு, போக முடியாதுன்னா போக முடியாது, நீங்கள் லேட்டாக வந்தது உங்களுடைய தப்பு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு விமானத்துக்கும் சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் பர்மிஷன் கொடுத்ததுனால 1:38 விமானம் வானில் பறக்க ஆரம்பிக்கிறது. 32 செகண்டில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இவங்க ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வராங்க. அந்த பூமி சௌஹான் அப்படிங்கிறவங்க ரொம்ப வெறுத்து போய், என்னடா இது, கணவர் வேறு காத்துட்டுருக்காரு, டிக்கெட்டும் போட்டாச்சு, பணமும் போச்சு, ஒரு 10 நிமிஷம் லேட்டு, அதுவும் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோன்னு சொன்னாலும் கேட்கலையே அப்படிங்கிற சிந்தனையோட ஏர்போர்ட் வெளியே கால் எடுத்து வைக்கிறாங்க. ஏர்போர்ட்டே பரபரப்பாகி விட்டது. இப்போ தான் கிளம்பிச்சு லண்டனுக்கு ஃப்ளைட்டு. போக கொஞ்சம் தூரத்திலே ஏர்போர்ட்டுக்கு வெளியே போய் ஒரு பில்டிங் மேலே இடித்து விட்டது. ஃப்ளைட்டில் பயணம் செய்தவர்களுடைய நிலை என்ன என்று தெரியவில்லை. மிகப்பெரிய நெருப்பு அங்கே தோன்றுகிறது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பு ஏர்போர்ட்டெல்லாம். இவங்களை பேட்டி எடுக்கிறாங்க. என்னங்க ஆச்சு, இந்த செய்தி கேட்கும்போது என்னாச்சு, நீங்கள் ஒரு பேசஞ்சர் தான் மிஸ்ஸிங், என்ன ஆச்சு உங்களுக்கு அந்த செய்தி கேட்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, எனக்கு உடலெல்லாம் நடுங்குகிறது, கால்கள் எல்லாம் உதறுகின்றன, அது மட்டும் இல்லை, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, என்னுடைய பிரெயின் ஃப்ரீஸ் ஆகிவிட்டது, ஒரு நம்னஸ் வந்து விட்டது எனக்குள்ள, நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன், அந்த அதிர்ச்சியிலிருந்து நான் இன்னும் கூட மீளவில்லை அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஊடகங்களுக்கெல்லாம் பேட்டி அளித்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும், அதாவது விமானம் போயிடுச்சே, இத்தனை பேர் உயிரிழந்து விட்டார்களே என்ற சோகத்தில் இருந்தால் கூட, நம்ம வீட்டு பெண்ணு தப்பிச்சிட்டாங்களே, விமானத்தில் போயிருக்க வேண்டியவங்க 10 நிமிஷம் லேட்டாக போனதுனால அவங்க உயிர் பிழைத்து விட்டார்களே என்று மகள் உயிருடன் இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றனர். அவங்க பேட்டியும் கொடுத்துருக்காங்க ஊடகத்திற்கு. அந்த பேட்டியில் அந்த நொடியில் பொழுதில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காங்க. விமானத்தில் 242 பேர் பயணித்தாங்க. 230 பயணிகள், 10 பேர் அங்கே விமான பணியில் இருக்கக்கூடியவர்கள், 2 பைலட், அதாவது ஒரு பைலட் ஒரு கோ பைலட். 242 பேரில் ஒருவர் மட்டும்தான் உயிர் பிழைத்தார். அந்த ஒருவர் கொடுத்த பேட்டியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அவர் விமானத்தில் ஏறி உயிர் பிழைச்சவர், விமானத்தில் ஏறாமல் உயிர் பிழைச்சவங்க இவங்க ஒருத்தர் தான். இவங்களுடைய பெயர் பூமி சௌஹான். அவர்களை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அதிசயமும் அரங்கேறி இருக்கிறது. நன்றி சரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.